அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு அடுத்த 31 நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது, மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாத பலன்கள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் நடைபெறக்கூடிய அதிரடியான மாறுதல் மார்ச் 4ஆம் தேதி முதல் சுக்கிரன் விரயத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். அதேபோன்று விரயத்தில் வலம் வரக்கூடிய புதன் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. அதே போன்று லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் மார்ச் 29ஆம் தேதி முதல் நுழைகிறார். 7.5 சனி துவங்குகிறது என்றாலும் கூட திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி அடுத்த வருடத்தில் தான் துவங்குகிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே பெரிய அளவுல சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இல்லை. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது, இந்த மாதம் என்பது உண்மையிலும் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வீற்றிருக்கிறார். சனி மாதம் முழுவதுமே பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறார். அதேபோன்று விரயஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 4 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரக நிலைகளுமே விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீச்சம் பெற்றும் வலம் வரக்கூடிய வேளையில் இரு கிரக நிலைகளுமே வக்ரகதியில் திரும்புகின்றன. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வலம் வர போகிறார். இப்படி பல மாற்றங்கள் கிரகநிலைகளில் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தில் மிக சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுவது மார்ச் 29ஆம் தேதி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைகிறது. அதிலும் குறிப்பாக சூரியன், ராகு, சனி, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒரே ராசியில் விரயஸ்தானத்தில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது 6 கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத திடீர் பணவரவும் பல்வேறு வகையான விரய செலவுகள் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கிறது இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக என்பதில் மேசராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே மார்ச் 1ஆம் தேதி முதல் பல அதிரடியான மாற்றம் அடுத்த 31 நாட்களுக்குள் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 6 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைவதால் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகள் அரிதாக நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயஸ்தானத்தை 6 கிரகநிலைகள் வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாக வரும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக அள்ளித்தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் முற்பகுதி என்பது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. எனவே குடும்பத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும். கடனில்லாத வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதற்கு முன் இந்த வேளையில் நிச்சயமாக மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். ஆனால் அதே வேளையில் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாங்க. மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான்.
தான். எனவே நம்பிக்கையுடன் இருங்க, அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இது எனக்கு நடக்காது, இது சரிவராது என்று நினைப்பதால் தான் அது போன்ற சிரமங்கள் அதிகமாக வருகிறது. உறுதியாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல், குடும்ப ரீதியான பணிகளில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. சுப நிகழ்வுகள் மனநிறைவை அள்ளித்தரக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்துல மேசராசிக்காரர் ஆண் பெண் என இருவருக்குமே திருமண வயது வந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது அவரது வயதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் பணி பொறுப்புகளும் இருப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அவை நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதால் உற்சாகம் குறையாமல் பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நீண்ட தூரம் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உள்ளது. தற்போது படித்து முடித்து புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூவிலே அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. தொழில்துறை வியாபார துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அனுகூலமாக தொழில் ரீதியான பணிகள் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்க்கிறபடியே மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடுகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரகதியில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட சற்று கூடுதலாகவே கலைத்துறையில் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களது படைப்புகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ அள்ளி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் சில சிரமங்கள் தேடி வரலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிரமம் இல்லை. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடைகளும் விலகி எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.